ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல் டு சுகந்திஸ் vlog. இன்றைக்கி ஒரு சிம்பிளான மின்ஸ்டு மீட்டு ரைஸு பாசிப்பருப்பு போட்ட கஞ்சி தான். முஸ்லீம்ஸ் வீட்டில் தான் பக்ரீத்னு இல்லை, நம்ம ஹிந்துஸ் வீட்லேயும் செய்யலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடம்புக்கு ரொம்ப நல்லது. 250 கிராம்ஸ் மின்ஸ் மீட் எடுத்து நல்லா நல்லெண்ணெயில் உப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு திரும்ப நல்லெண்ணெய், இஞ்சி 1 இன்ச் பீஸு, ஒரு 5 பல்லு பூண்டு தெரியுதுங்களா, இதை போட்டு 2 தக்காளி 2 பெரிய வெங்காயம் போட்டு வறுத்துடுறேன். இப்போது அதுக்கு மற்ற இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா பட்டை கிராம்பு பொடி 1 டீஸ்பூனு, சில்லி ஃப்ளேக்ஸு, பின்ன ஊற வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு 1 டம்ளர், சீரக சம்பா அரிசியும் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பும் ஊற வச்சுருக்கேன். இவ்வளோவே தான். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூள் போட்டு போகிறேன், அப்புறம் இலையோடு சேர்த்து. ஸோ இந்த மாதிரி மின்ஸ் மீட்டு வெந்துருச்சு. அப்படியே ஸ்டீம் அடிச்சினாலே தெரியல. 2 பெரிய வெங்காயம், மறுபடியும் சொல்கிறேன், 1 இன்ச் பீஸ் ஜிஞ்சரு, பூண்டு 2 தக்காளி, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை கிராம்பு பொடி, இவ்வளோவே தான் போட்டிருக்கேன். அதாவது இன்றைக்கி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எந்த பொருளும் வேண்டாம், கொலஸ்ட்ரால் சுகர் அப்படின்னு ஒதுக்க வேண்டாம். கம்மியாக மிதமாக சேர்த்துக்கலாம். அதுக்குரிய க்யூரேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம ஹர்ப்ஸ்லேயே இருக்குது. அதாவது இந்த ஓமம், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, அப்புறம் தனியாத்தூள், இதெல்லாம் பேசிக் ஹர்ப்ஸு. கருவேப்பிலை, கொத்தமல்லி இது தவிர சேர்த்துக்கலாம். அளவாக சாப்பிட்டு வளமோடு இருங்க. இப்போ இது கூட அரிசியும் பருப்பும் போட்டுருவேன் தேவைப்படுற தண்ணியோட. இவ்வளோ தான். ஒரு நம்ம வீட்டு ஸ்டைலில் ஒரு நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாசிப்பருப்பும் சீரக சம்பா அரிசியும் போட்டேன், சொல்ல மறந்துட்டேன், சாரி. 1 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பும் 1 கப்பு சீரக சம்பாவும் போட்டிருக்கேன். இவ்வளோ தான். இது வெந்தோன்னு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் வேணால் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். மணக்கு நம்ம வீட்டு ஸ்டைல் நோம்பு கஞ்சி ட்ரை பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 3/4 குக் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கசகசாவும் ஓமமும் எப்பவும் போடுற மாதிரி போட்டுடுறோம். கசகசாவும் ஓமமும் இருக்குது. கை ஆயிலியாக இருக்கிறதுனால கிளாரிங்காக இருக்குது. நார்மலாக மட்டன் போட்டு எது சமைச்சாலும் கசகசாவும் ஓமமும் போட்டுக்கோங்க. இட் இஸ் இன்வேரியபிளி அண்டர்ஸ்டுட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு ஸ்டைலில் ஒரு இஃப்தார் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரைட் ஆனியனும் கொத்தமல்லி மட்டும்தான் மிஸ்ஸிங், பட் ஃபார் தட் த டேஸ்ட் இஸ் வெரி எக்ஸலண்ட். கொஞ்சம் மின்ஸ் மீட்டு, பாசிப்பருப்பு, சீரக சம்பா அரிசி, பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு பொடி, தக்காளி 2, வெங்காயம், மஞ்சள் பொடி, உப்பு சொல்லி எனக்கு மூச்சு வாங்கிடுச்சு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இஃப்தார் கஞ்சி நம்ம முறைப்படி செஞ்சுருக்கேன். மெத்தட் உங்களுக்கு போடுறேன். பெரிய இதில் சீரக சம்பா, பாசிப்பருப்பு, தக்காளி, வெங்காயம், பின்ன இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் மஞ்சள் பொடி, பட்டை, கிராம்பு பொடி, பூண்டு எல்லாம் போட்டு தக்காளி வெங்காயம் போட்டு வேக வச்சு கொலையை எடுத்துடுறோம். அதை நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு மேப்பிள் லீஃப் போட்டு ஒரு சின்ன கிளாத்தில் போட்டு ப்ரெசென்ட் பண்ணுறோம். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, லவ் யூ ஆல். எங்கே இருந்தாலும் சோல்ஃபுல்லாக சாப்பிடுங்க இதை.